இந்த பண்ணையாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோழி குஞ்சை வந்து பண்ணை வச்சிருக்கவங்ககிட்ட குடுத்துட்டு, 15 நாள், 20 நாள், 45 நாள் இப்படி வளர்க்கறதுக்கு குடுப்பாங்க. குடுத்தா ஒரு கோழிக்கே ரூ. 35 ரூ. 45. ஒரு 2000 கோழி வளர்த்தாங்கன்னா ரூ. 50,000. இதுதான் அவங்க வருமானம். அப்போ மாசத்துக்கு அவங்களுக்கு ரூ. 25,000 தான் கிடைக்கும். 2000 கோழியை மேய்ச்சி வளர்த்து, அதை போய் அடைச்சி போட்டு, அதை வெயில் மழையை பாதுகாத்து, அங்க ஷிஃப்ட் எல்லாம் கிடையாது, 24 மணி நேரம் அதை பாதுகாத்துட்டே இருக்கு. அவனுக்கு கிடைக்கிறது 10 ரூபா. இவங்க 105 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்க 300 ரூபாய்க்கு விற்பாங்கன்னா இவங்க போராட்டம் வேற பண்ணுவாங்க. பாக்குறாங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபீஸ் செட்டப் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு மினிமம் காஸ்ட் தான். ஆனா அந்த 105க்கும் 305க்கும் உள்ள இடைப்பாட்ட 200 ரூபா இருக்குது யாருக்கு? அப்ப நீங்க வாங்கிட்டு வண்டியில ஏற்றி கொண்டு வந்து விற்கிற உங்களுக்கு 50 ரூபா வேணும். வளர்க்குற 45 நாள் வச்சு வளர்ப்பான், அவனுக்கு 20 ரூபாயும் 15 ரூபாயும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2 மோதலில் கடைசியில் சாக போகிறது கோழி தான். போராட்டம் பண்ணாலும் கோழி தான் சாகும், போராட்டம் பண்ணாமல் விற்றாலும் கோழி தான் சாகுன்ற மாதிரி. ஆனால் கிடைக்கும். ஒன்றும் போராட்டம் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ போராட்டம் பண்ணாங்களா? இப்போ இன்னும் ஆரம்பிக்கல. கோழி வளர்கிற கோழி வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது, கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அது ஒரு மிரட்டல் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாம் கட்டுப்படுத்தணும்னா ஒவ்வொரு கோழிக்கும் பிளாக் கேப் ப்ரொடெக்ஷன் போட்டு பாதுகாப்பு போட்டு செக் பண்ணி அது காய வச்சு நடந்தா உண்டு இல்லைன்னா போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மாபதி அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட்ட இந்த மாநிலங்களில் இன்றைக்கு பெரிய சிக்கலாக பேசு பொருளாக அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பது இந்த கோழிக்கறி தொடர்பான விஷயம்தான். நீங்கள் அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய முதல் கட்ட பார்வை தகவல் சார். இல்லை, கோழிக்கறி என்ன? கோழிக்கறி நான் பார்த்துருக்கேன், வாரம் பார்த்துட்டு தான் இருக்கேன். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள். இனிமேல் சாப்பிட முடியுமா பாருங்க. ஐயோ, பந்த போட போகிறாங்க. இல்லை, அது என்னன்னா கோழிக்கறிக்கான ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க வியாபாரிகள்லாம் சேர்ந்து. சில கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. 10,000 வியாபாரிகள் இருக்காங்க, 1 கோடி கணக்கு. சில கோரிக்கைகள் முன் வச்சுருக்காங்க. அது என்னென்ன கோரிக்கைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால் முதல்ல அவங்க சிக்கன் கொடுக்குற இடத்துல வந்து அந்த கோழியை உற்பத்தி பண்ணி வளர்க்குற இடங்கள்ல அவங்க எங்களுக்கு விற்கிற பொழுது ஒரு 15-14 மணி நேரத்திற்கு முன்னாடியே அதுங்க கோழிகளுக்கு உணவு கொடுக்கறது, சில ஊசிகளை போட்டு உற்பத்தியில் பெருசாக காட்டுறது, பிறகு அதை வாங்கி நாங்கள் விற்பனைக்கு வரும் பொழுது எடை குறைவு ஏற்படுறது, கழிவு அதிகமாக வர்றதுன்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாங்கள் 5 கிலோ கொடுத்து வாங்குறோம், கைக்கு வந்து சேர்றப்ப ஒரு நாள் வண்டியில் வந்து கோழி வந்து இறங்கினா அது 4 கிலோ தான் இருக்குது அப்படின்றாங்க. இதுதான் பெரிய பேசு பொருளை மாறி இருக்கு. இது வந்து மண்ணுளி பாம்பு கதையாக இருக்குது. மண்ணுளி பாம்பு வந்து சத்தம் போட்டு பேசினா 1 கிலோ குறைஞ்சிரும், எடை குறைஞ்சிரும்ன்ற கதையாக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம அஜித் இருக்கார் உள்ள, கத்தக்கூடாது. அதாவது எப்படின்னா, ஆமாம், விஜய் இருக்கார். ஏன்னா இப்போ அந்த பேரை சொல்ல வேண்டாம் தானே நான் தவிர்த்தேன். இல்லை, படத்தில் நீங்கள் முதலமைச்சர் விஜய் நினச்சிங்க, அவரை சொல்லலை. அந்த படத்தில் அந்த மண்ணுளி பாம்பு பேர் என்ன? விஜய். அதை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. விஜய். இதுக்கெல்லாம் பயந்தீங்கன்னா சில விஷயத்தை சொல்ல வேண்டியது சொல்லிதான். விஜய், மண்ணுளி பாம்பு விஜய். அது அப்படி காட்சி அந்த படத்துல சதுரங்க வேட்டை. அப்ப அது வந்து சத்தம் கேட்டுச்சுன்னா எடை குறைஞ்சிடும் அந்த படத்துல சொல்லுவாங்களா? அந்த மண்ணையை சுத்தி போட்டு வச்சுப்பாங்களா, அதுக்கு ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு வருமா, எல்லாம் வருது இல்ல. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, 1 கிலோ பிராய்லர் கோழி பண்ணை விலை எவ்வளோன்னு அடிச்சு பாருங்க. அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. 105 ரூபாயிலேருந்து 145 ரூபா வரைக்கும் நீ விற்கிறாங்க. இன்னைக்கு ஹோல்சேல் பண்ணை விலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக போவான், இன்று பல்லடம் கறிக்கோழி விலை அப்படின்னு போவாங்க. அப்போ அதோட விலை வந்து 105 ரூபா, 105 கிலோ. இது பண்ணையில் இருக்கிறவங்க விற்கிறது. இந்த பண்ணையாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோழி குஞ்சை வந்து பண்ணை வச்சிருக்கவங்ககிட்ட கொடுத்துட்டு 15 நாள், 20 நாள், 45 நாள் இப்படி வளர்க்குறது கொடுப்பாங்க. கொடுத்தா ஒரு கோழிக்கே ரூ. 35 45 ரூபான்னு. அதாவது 45 நாள் அந்த கோழியை வச்சு அது இறைய போட்டு அதுக்கு மருந்து கொடுத்து, மருந்துலாம் அவங்க கொடுத்துருவாங்க, இறையெல்லாம் கொடுத்துருவாங்க. அதை பாதுகாத்து வெயில் மலையில் பூனை புலி தின்று போயிடாமல் பாதுகாத்து 45 நாள் கண் முழிச்சு அந்த விவசாயிகள் கோழி வளர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 25 ரூபா. 45 நாளைக்கு 20 ரூபா 25 ரூபா தான் கிடைக்கும் இந்த கோழியை வளர்த்து கொடுக்கறது. சரி, ஒரு கோழிக்கு. ஆமாம். அப்புறம் 1000 கோழி வளர்த்தாங்கன்னா 25,000 ரூபா கிடைக்கும்.
2 மாதத்துக்கு. சரி. ஒரு 2000 கோழி வளர்த்தாங்கன்னா 50,000 ரூபா. இதுதான் அவங்க வருமானம். அப்போ மாதத்துக்கு அவங்களுக்கு 25,000 ரூபா தான் கிடைக்கும். 2000 கோழியை மேய்ச்சி வளர்த்து அதை போய் அடைச்சி போட்டு அதை வெயில் மழையை பாதுகாத்து அங்க ஷிஃப்ட் எல்லாம் கிடையாது, 24 மணி நேரம் அதை பாதுகாத்துட்டே இருக்கணும். அவனுக்கு கிடைக்கிறது 10 ரூபா. இவங்க 105 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே 300 ரூபாய்க்கு விற்பாங்கன்னா இவங்க போராட்டம் வேற பண்ணுவாங்கண்ணா. புரியுது அப்படின்னு. அப்போ கேட்டால் டிரான்ஸ்போர்ட்டு இது பெட்ரோல் டீசல் விலை மோடி ஏற்று போராடுங்க. லேபருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஓட்டு போராடுங்களா? பெட்ரோல் டீசல் விலையை ஏற்று போராடினீங்களா? கிடையாது. இழிச்சவாயன் கோழி பண்ண கோழி வளர்க்குறவன் தான் இழிச்சவாயனா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கல. பார்க்குறவங்களுக்கு இப்போ தானாவே தோணுமே, நீங்க கொடுத்த இந்த தரவு இருக்கு இல்லையா, இதை பார்க்குறவங்களுக்கு அதான் தோணும். 105 ரூபாய்க்கு வாங்கி விற்கிறீங்க. சரி, ரீட்டெயிலில் விற்கிறவர் அவர் வாடகை இருக்கு, கடை வாடகை, கோழியை வெட்டணும், அவருக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. செட்டப்பே வச்சிருப்பாங்க, எல்லாமே வெட்டி கழுத்து தனியாக, இது தனியாக, ஈரல் தனியாக, அது தனியாக பிரித்து விற்றுருக்காரு. வளர்க்குறவனுக்கும் 30 ரூபா தான் கிடைக்கும் 45 நாளைக்கு. கடைசியாக கோழியை போட்டு இது உரிச்சு கிரிச்சு இப்போ நார்த் இந்தியன் வடக்கு பையங்களை போட்டு தோலோட வேணுமா, தோல் இல்லாமல் வேணுமா, நம்மளால சண்டை போடுவாங்க. காலை தனியாக வெட்டி இதை தனியாக வெட்டி கழுத்தை போடாத எடுன்னுவாங்க. அப்படியெல்லாம் விற்கிறவங்களுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். இந்த நடுப்பட்ட ஆட்களுக்கு எதுக்கு காசுன்னு நான் கேட்குறேன். பண்ணக்காரன் விற்கிறான் ஒரு கோழிக்கு ஒரு 5 ரூபா, ஒரு 10 ரூபா, 30 ரூபா வச்சு பண்ணக்காரன் விற்கிறான். அவங்க ஏன்னா அவன் தான் அந்த ப்ரீடை வச்சுக்கிறது, அதுக்கு மருந்து ஊற்றுறது எல்லாமே மொத்தமாக தீவனம் உட்பட இல்லையா, தீவனம் உட்பட பார்க்குறாங்க. எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது ஒரு மினிமம் காஸ்ட் தான். ஆனால் இந்த 105க்கும் 305க்கும் உள்ள இடைப்பாட்ட 200 ரூபா இருக்குல்ல, யாருக்கு போகுது? அப்போ நீங்கள் வாங்கிட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து விற்கிற உங்களுக்கு 50 ரூபா வேணும். வளர்க்குறவன் 45 நாள் வச்சு வளர்ப்பான், அவனுக்கு இப்போ 20 ரூபாயும் 15 ரூபாயும் கிடைக்கும். கறியை வச்சு வாடகைக்கு எடுத்து லைட்டை போட்டு அதை போட்டு வேலைக்கு ஆளை போட்டு கோழியை வெட்டி தொங்க விட்டு அதுக்கு ஒரு டப்பா போட்டு அடைச்சி வாங்கி காசை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுறவனுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். இல்லை 75 ரூபா கிடைக்குது. அவனுக்கு ஒரு 105 ரூபா போச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? மீதி 125 ரூபா 130 ரூபா உங்களுக்கு எதுக்குன்னு. இடையில திடீர்னு பறவை காய்ச்சல் வந்துடும், கதை முடிஞ்சுது, கோழி ஓடாது. அப்போ நீங்கள் என்னென்னா அப்போ அதுக்கு தகுந்த ரேட்டு வாங்குங்க. ஒருத்தன் கட்டுப்படி ஆனால் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க, கட்டுப்படி ஆகலைன்னா அந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போக போகிறீங்க. அதில் ஒன்று கிளப்புறாங்க, தீனியை போட்டு திணிச்சு 1/4 கிலோ, எப்படி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு? 1/4 கிலோ கோழியே 1 கிலோ தான் இருக்கும். அதில் 1/4 கிலோ எங்கே இருக்குது? வெட்டி பார்த்தா தெரியும். வெட்டி பார்த்தா அப்படியே கழிவாக வருது. 1/4 கிலோ கழிவே 1/4 கிலோ இருக்குன்றாங்க. ஆமாம், கழிவு. அதுக்காக குடல் எடுத்த கோழியாக கொடுப்பாங்க. குடல் குந்தானிலாம் எடுத்துட்டு வெறும் கோழியை கொடுத்தானா அதுக்கு ஒரு ரேட் மாற்றி தானே வைப்பேன். கோழியை பண்ணக்காரனே காலெலாம் வெட்டி தோலை எடுத்து எல்லாத்தையும் விட்டானா அது 1 கிலோ கோழி 3/4 கிலோ தான் இருக்கும். அதை ஆவரேஜ் போட்டு தானே ரேட்டே வைக்கிறீங்க. நீங்கள் ஆவரேஜ் போட்டு தானே ரேட்டே வைக்கிறீங்க. விற்கிறவருக்கு 75 ரூபா கிடைக்குதுன்னா அவர் இந்த குடல் ஆற்று ஈற்று இது கழுத்து இதில் எல்லாத்தையும் காலெல்லாம் வெட்டிடுவார். காலை நாய்க்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா சில கடையில் வாங்கிட்டு போய் சாக்கனா கடையில், ரோட்டு கடையில் கால் அந்த ஆட்டு இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணி, ஆமாம், அந்த கழுத்தெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பிரியர்களே இருக்காங்க அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு. இப்போ டாஸ்மாக் பாரு பக்கத்தில் அது ஒரு ரேட்டுக்கு போட்டு தனியாக வித்துடுறாருல அவர். அதனால் ஓசியில் கொண்டு நாய்க்கா போடுறாரு அவர். அது கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ எல்லாத்துலேயும் அதில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. அந்த ரெக்கை மட்டும்தான் வேஸ்ட்டு. ரெக்கையும் இந்த மண்டை கொண்டை இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் வேஸ்ட்டு. நம்ம ரெக்கை கூட வருது இல்லையாண்ணா? இல்லை, ரெக்கைன்னா அந்த முடிய அதுதான் வேஸ்ட்டு. அதை எங்கே விடுறது இல்லை. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு எல்லா வகையிலையும் சம்பாதிச்சுட்டு அப்புறம் அவங்கள குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? இப்பயே நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்களா? நான் சொல்லலை, யார் செய்தியில வருது, செய்தியில சொல்றாங்க இப்படி கொள்ளையடிக்கிறாங்க, நாங்க கோழிக்கறி வியாபாரிகள் போராட்டத்தை அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 2 மோதல்ல கடைசியில் சாக போறது கோழி தான். போராட்டம் பண்ணாலும் கோழி தான் சாகும், போராட்டம் பண்ணாம வித்தாலும் கோழி தான் சாகுன்ற மாதிரி உயிரோட விளையாடுறாங்களே, பல உயிரோட விளையாடுறாங்க. ஆமா. அப்போ என்னன்னா இந்த கோழி என்ன அப்படின்னா என்ன சண்டை போட்டாலும் கோழி குழம்பு தான். நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு கோழிக்கு கண்ணு தெரியல, ஒரு குருடுன்னு சொல்லக்கூடாது அப்படின்வாங்க, ஆனா குருடுன்னு தான் சொல்லுவாங்க. கோழி மாற்றுத்திறனாளி என்ன பண்ணுவீங்க? மாற்றுத்திறனாளி கோழி மாற்றுத்திறனாளியா சொல்ல முடியாது, ஏன்னா அதே திறனாளி கிடையாது, அதுக்கு நடக்கவே முடியாது. வாயில போட்டு உங்களுக்கு தெரியுமா அது காது கேட்டுச்சா, கோழி கண்ணு தெரிஞ்சா? கண்ணு வேணா கண்டுபிடிக்கலாம் ஓரளவுக்கு. கண்ணு தெரியுங்க, கண்ணு பார்த்தா கண்ணு இருக்குன்னு தெரியும், ஆனா கண்ணு அதுக்கு தெரிஞ்சது. ஆமா, அதுக்கு பார்வை கோளாறு இருக்கா, அது கண்டுபிடிக்க முடியாதுல்ல. என்ன பார்ப்பீங்க? கோழியை வாங்கி கொண்டு வீட்டில் கொடுப்பீங்க, மத்தியானம் குழம்பு சாப்பிட்டு ருசியா இருக்கா இல்லையா? உங்களுக்கு வீட்டில் வைக்கிற குழம்பு ருசியா இருந்தா போதுன்றதுக்காக தான் கறியை வாங்கி வீட்டில் கொடுப்பீங்க.
அது கசப்பாக இருந்தால் கேட்பீங்க ஏன் கசக்குது குழம்புன்னு. ஆனால் குழம்பு ருசியாக இருந்துச்சுன்னா கோழி நீ சொல்கிறது நான் கேட்டுச்சா இல்லை அது பார்த்துச்சா அப்படின்னு கேட்க மாட்டேங்க. ஸோ அதனால் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, கடை திறந்துருந்தா கோழியை வாங்கி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிட வேண்டியது. கடை மூடிட்டானா பேசாமல் விட்டுற வேண்டியது. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், புரட்டாசி மாதம் நினச்சிக்க வேண்டியது. போராட்டம் அந்த அளவுக்குலாம் தொடராது, போராட்டம் நடக்கவே நடக்காது. ஏன்னா 60,000 கடைக்காரருக்கு பண்ணுறது அவங்களே சொல்கிறாங்க. அப்போ ஒரு கடைக்கு ஒரு 4 பேர் ஆவரேஜ் வச்சா கூட 2,40,000 பேர் பாதிக்கப்படுவாங்க. இந்த ஊழியர்கள் மட்டும் சொல்கிறீங்க. அதனால் நடக்காது. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு போராட்டம் இருக்குது. அதனால் கோழி கிடைக்காது, கோழி கழுத்து கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். மறுபுறம் பெரும்பாலும் எல்லோரும் சாப்பிட்ற உணவு வகையில் குறிப்பாக நடுத்தர மக்கள், இன்னும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் விரும்பி புரதத்தை அதிகமாக எடுக்கிறதுல கோழிக்கறிக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு வராங்கண்ணே. அதையும் நான் பார்த்தேன். பாருங்க, பாவம் அவங்க வந்து சாப்பிட்றது அதில் போய் கை வைக்கிறீங்க. அதில் அவங்க கை வைக்கல. உடனே அரசு நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு வந்து புரத சத்து கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும். அப்புறம் நாங்கள் முட்டை தர மாட்டோம், முட்டை கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னா. அதெல்லாம் கிடைக்கும். ஒன்றும் போராட்டம் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ போராட்டம் பண்ணாங்களா? இப்போ இன்னும் ஆரம்பிக்கல. கோழி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு, கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால அது ஒரு மிரட்டல் தான். அரசை மிரட்டுறாங்களான்னு இல்லை மக்களை மிரட்டல, மக்களை மிரட்டுறாங்க, அவங்களுக்குள்ள மிரட்டிக்கிறாங்க. நீ வந்து தீவனத்தை திணிச்சு அனுப்புனேன்னா நான் போராட்டம் பண்ணுவேன். சரிண்ணே, அதெல்லாம் விடுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் கேட்குறேன். இடையூறுக்கு மன்னிங்க. திணிச்சு அனுப்புறது நடக்கிறதா? அது நடக்கிற விஷயம் தானே. திணிச்சு அனுப்புறதுலாம் கிடையாதுங்க. அவ்வளோலாம் 1/4 கிலோலாம் ஒரு கோழி வாய் எவ்வளோங்க இருக்கும்? அவ்வளோதானுங்க. இதில் எப்படி 1/4 கிலோன்றது அப்படி 100 கிராம் படிக்கலே இவ்வளோ பெருசு இருக்கும். 1/4 கிலோ இவ்வளோ இருக்கும். இவ்வளோ வந்து இப்படி வாய்க்குள்ளே திணிப்பீங்க. அப்போ கோழி அறுக்கும்போது பூரா இதாக தானே வரும். ஸோ கோழி எல்லா இதுலேயுமே நீங்கள் செய்யுங்க. திருட்டு வேலைன்றது இதில் மட்டும் இல்லை. பாலில் காலங்காலமாக தண்ணி கலக்குறாங்களா இல்லையா? காலங்காலமாக பண்ணுறாங்க. அது சம்பிரதாயம். கலக்கலைன்னா அது பால் கிடையாது. கால் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஆடு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை குடிக்க விட்டு நிறைய போட்டுறாங்க. இது காலகாலமாக இன்னும் பல வேலைகள் பண்ணாங்க. அதே மாதிரி கோழிக்கு சாதாரணமான விஷயம் தான். ஆமாம், அதெல்லாம் சந்தையில் கிராமத்தில் எல்லாத்துலேயும் நடக்கிறது தான். இது எப்படி நீங்கள் கட்டுப்படுது? திடீர்னு இதை பேசி 13 மணி நேரத்துக்கு முன்னாடி இற போடாம போட்டிங்கன்னா செத்துல போயிடும். கோழி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்குல்ல. இப்போ என்ன இருக்குன்னா, அது மயங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதோட எடையை குறைச்சி ரொம்ப சீப் ரேட்டுக்கு உங்களுக்கு தரணும். நடப்பான்னா அப்படியா கேட்குற, கோழி எப்படி கொழுன்னு ஆகிறான் பாரு 24 ஹவர்ஸில் அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு வயிற்றுல ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஏற்றிட்டாங்க. அந்த நேரத்தில் எடை போட்டு ஏற்றி விட்டுருவாங்க. அதான் அப்புறம் ஆந்தி வேலை இவங்களுக்கு என்னன்னா, கோழி கழிச்சல் இதெல்லாம் போகுது பாருங்க. கோழி யூரின் போகாது, யூரின் போகாது. ஆமாண்ணா, அது ஒரு மாதிரி. ஆமாம். அப்போ வந்து என்னன்னா, இங்கே சென்னைக்கு வர்றதுக்குள்ளே ஒரு 1/4 கிலோ கழிஞ்சு விட்டுரும். அங்கே இருக்கும்போது கோழி 1.25 கிலோ இருக்கும். சென்னையில் இறக்கும்போது 1 கிலோ தான். இந்த இடைமேடையில் வண்டி நிப்பாட்டும் போது வேற இடையே இருக்கும். இங்கே வந்தான்னா ஒரு டன் காட்டுவாங்க. இங்கே பார்த்தா ஒரு 50 கிலோ குறைஞ்சிடும். மொத்த கோழிக்கு 1000 கோழிக்கு. அப்புறம் பாய் வந்து பார்ப்பாப்புல, ஐயோ என்னையா அந்த ரேட்டு தான் கொடுப்பாப்புல. ஐயோ என்ன வயிற்றுச்சலாக இருக்கு, இது மொத்த கோழிக்கு 50 கிலோ குறையுது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது பாருங்க. கரெக்டாக நீங்கள் இங்கே தானே நீங்கள் மாட்டினீங்க. அந்த கோழியோட கடிவெல்லாம் வண்டியில் தானே இருக்கு. எப்படி இட குறையும்? இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கும். காற்று இறங்கி இருக்கும். வர்றப்ப டேங்க் ஃபுல்லாக வச்சுருந்துருப்பார் டிரைவரு. ஒரு வெயிட் இருந்திருக்கும். 100 லிட்டரு டேங்க்கில் வச்சுருப்பாரு. 20 லிட்டர் தான் இருக்குது. அப்போ அதில் 50 கிலோ குறையும். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து தான் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அது போக இன்னொன்று செய்வாங்க. கோழி வந்ததுக்கப்புறம் என்னன்னா, தண்ணி அடித்து கோழியை பூரா கழுவுவாங்க வண்டியில் வச்சு. அப்போ இடம் குறையுமா கூடுமா? கூடும்ண்ணே. அந்த தண்ணி ஈரம்லாம் போய் விட்டுதுலண்ணா. அது எப்படி அந்த கோழி கழிவு பூரா கீழே வந்துடுதுல எப்படி கூடும்? நீங்கள் அப்படி வரீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாம் கட்டுப்படுத்தணும்னா ஒவ்வொரு கோழிக்கும் பிளாக் கேட் ப்ரொடெக்ஷன் போட்டு பாதுகாப்பு போட்டு செக் பண்ணி அதை இது பண்ணி காய வச்சு நடந்தா உண்டு. இல்லைன்னா அது நடக்காது. அதனால் உங்களுடைய கவலையை விடுங்க. இந்த வாரம் போங்க, கோழிக்கறி கடை இல்லைன்னா ஆட்டுக்கால் சூப் குடிங்க, ஆடு வாங்குங்க, நாட்டுக்கோழி கிடைக்கும். அதுக்குள்ளே அடுத்த வாரத்துக்குள்ளே போராட்டம் கேன்சல் ஆகிடும். பட் இவங்க வீடு ஆந்திரா பக்கத்தில் தானே இருக்கு. இல்லை நான் வட சென்னை தானே. வட சென்னையிலேருந்து பக்கம் தானேங்க ஆந்திரா. ஆமாம். எவ்வளோ தூரம்? அங்கேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் போய் அங்கே வாங்கிட்டு வர வேண்டியது தானே. என்ன பெரிய இது? 4 பேர் சேர்ந்தீங்கன்னா அப்படி ஆரம்பம் கார் எடுத்துட்டு வாங்க. எல்லா ஊர் வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டு ஒரு கோழியை வாங்கிட்டு முண்டி முண்டி தாண்டி வாங்கிட்டு வந்துடலாம். 2 கிலோ வாங்கிட்டு வந்து 8 வீடு பக்கத்து வீடு வாங்கி பிரிச்சுக்க வேண்டியதுதான். டீசல் காசு வசதியாக இருக்கும், சீப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம். நன்றி.
போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.